இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் அடுத்த தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது தமிழர்களிடையே பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்த குமரி மண்ணின் மைந்தர் என்பதால் கூடுதல் வரவேற்பு குவிந்து வருகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிவன் ஏற்கனவே இஸ்ரோ தலைவராக இருந்த நிலையில் மீண்டும் ஒரு தமிழர் இஸ்ரோ தலைவராகியுள்ளார். சந்திரயான் வெற்றியை தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிலைய திட்டம், ககன்யான் திட்டம் என இந்தியாவின் விண்வெளித்துறை புதிய சகாப்தத்தை நோக்கி விண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் ஓய்வுக்கு பிறகு அவருக்கு பதிலாக வி நாராயணன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டுவிளை கிராமத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்த நாராயணன் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்து இஸ்ரோவின் தலைவராகும் அளவுக்கு சாதித்துள்ளார். கடந்த 1984ஆம் ஆண்டு சாராபாய் விண்வெளி மையத்தில் முனைவர் நாராயணனின் இஸ்ரோ பயணம் ஆரம்பித்திருக்கிறது. 1989ஆம் ஆண்டு IIT காரக்பூரில் எம்டெக் கிரையோஜெனிக் பொறியியல் பாடப்பிரிவில் முதல் ரேங்கில் தேர்ச்சி பெற்று வெள்ளிப்பதக்கம் பெற்றுள்ளார். இந்த சாதனைதான் இந்த துறையில் அவர் தவிர்க்க முடியாத வல்லுநராக உயர்வதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் பணியாற்றி வரும் இவர் ராக்கெட் உந்துவிசை, கிரையோஜெனிக் அமைப்புகள், செயற்கைக்கோள் உந்துவிசை ஆகிய துறைகளின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. சிக்கலான மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கிரையோஜெனிக் உந்துவிசை அமைப்புகளை கொண்ட உலகின் 6 நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை உயர்த்தியது இவரது பங்களிப்பில்தான் என்கிறது இஸ்ரோவின் உந்துவிசை அமைப்பு. 2017 முதல் 2037 வரையிலான 20 ஆண்டுகளுக்கு இஸ்ரோவின் உந்துவிசை திட்டங்களுக்கான பாதையை நாராயணன் இப்போதே வகுத்துவிட்டார் என்றும் இவரது சாதனைகளை குறிப்பிடுகிறார்கள். கடந்த 2018 முதல் இஸ்ரோவின் திரவ உந்துவிசை அமைப்பு மையத்தின் இயக்குநராக உள்ளார். சந்திரயான் 1, 2, 3, மங்கள்யான் திட்டம், ஆதித்யா L1, ககன்யான் திட்டம் ஆகிய முக்கிய திட்டங்களிலும் தனது முக்கியமான பங்களிப்பை செய்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி அமைப்புகளின் வளர்ச்சியிலும் அதன் வெற்றியிலும் நாராயணனின் பங்கு மிகவும் முக்கியமானது என்ற பாராட்டுகளை குவித்து உள்ளனர். இதுகுறித்து இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முனைவர் நாராயணனோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என கூறியுள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இஸ்ரோவை வழிநடத்தப் போகும் அவரது தலைமையில் ககன்யான், சந்திரயான் 4, இந்திய விண்வெளி நிலையம், மங்கள்யான் 2, சுக்ரயான் ஆகிய முக்கிய திட்டங்களுக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளது.